ஜனநாயக முறைப்படி ஒரு எலெக்ஷனை சந்திக்க துப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட 200 ரூபான்றது 300 ரூபாயை ப்ரொமோட் ஆகி காசு கொடுத்து கிட்டத்தட்ட ஈரோடு ஃபார்முலா என்பது எவ்வளவு மோசமான ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரியும். டிஎம்கே இதை பெருமையா நான் இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி மாறு தட்டிக்கிறத விட ஒரு கேவலம் தமிழ்நாட்டில் வேற எதுவுமே இருக்குமானா இருக்காது. பிள்ளைகளை நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலன்னு சொல்லி ஒரு பெற்றோர்கள் எல்லாம் போராடுறாங்க. இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு கிடைத்த மிகப்பெரிய சவுக்கடியாக தான் நம்ம பார்க்கணும். காவல் உயர் அதிகாரியை வச்சு பெற்றோர்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறது. இந்த இடத்தில் பேசியிருக்க வேண்டிய நபர் அன்பில் மகேஷ். உங்களுக்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும். ஏன் சொல்ல முடியல, ஏன் வரல? உன்னால முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், அதனால நீ வரல. பாதுகாப்பான சூழலை தருவதற்கு உங்களுக்கு துப்புஇல்லை என்பது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசு பண்ணி இவ்வளவு பெரிய அரசியல் பண்ணி இந்த பிளவாடக்கூடிய அரசியல் நீங்கள் வட மாநிலம் போல இங்க ஒன்று திரண்டு நின்று எதிராக ஆர்ப்பாட்டம் போடக்கூடிய அளவில் ஒரு மோசமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டியது யாருனாக்கா பாருங்கள். பிஜேபி சற்று வளர்வதற்கு முயற்சி எடுத்த உடனே ஒரு மத கலவரத்தை உண்டாக்க பார்க்கிறார்கள். 2026 பிஜேபி உள்ளே வந்துவிடும், அனுமதிக்காருங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் தான் உங்களுக்கான பாதுகாவலர்னு சொல்லி திமுக கபட நாடகம் ஆடுவதற்காக அரங்கேற்றப்பட்ட நிகழ்வு தான். கருவுற்று இருக்கேன்னு சொன்ன பிறகும் காமம் அவனை கண்ணை மறைக்குது, அவரை கொலை செய்கிற அளவுக்கு அவன் போகிறான். 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவி ஹாஸ்டலில் தூக்க மாட்டி தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார். தற்கொலை தானா? நீட்டுன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு ஒத்தச்சங்கல் உதயநிதி தான் ஞாபகம் வரும், அவர் கொடுத்த வாக்குறுதி தான் ஞாபகம் வரும். முதல் கையெழுத்து என் அப்பா போட்டுருவாரு. நீட்டுக்கு பயிற்சி வகுப்புக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஒரு அரசாணை வெளியிட துப்பு இருக்கா? ஒரு வயது வந்த பிள்ளையே ஒரு பருவத்திற்கு மேல தந்தையே தொட மாட்டாங்க. பொதுவெளியில் வைத்து தலைமுடிக்குள்ள கையை விட்டு கோதுறது, கிட்டத்தட்ட அவர்கள் போட்டுக்க உள்ளாடை வரைக்கும் ஒருத்தவங்க செக் பண்றது, இதையும் வேடிக்கை பார்த்து கொண்டு தமிழ்நாடு அரசு இருக்குனாக்கா இதுக்கு மேல் நீங்க இருந்தா தானே இல்லாட்டி தானே? மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு விளம்பர ஆட்சி செய்து கொண்டு வளர்த்து விடக்கூடிய வேலை இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள்னாக்கா மாவு கட்டு போட வேண்டியது இந்த ஆட்சிக்கா அந்த அக்யூஸ்டுகளுக்கா? ஒரு வருஷத்துல ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாமா? ஒரு வருஷத்துக்குள்ள இயற்கையில் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஏற்பட்டு அதுவாக ஒரு முடிவெடுத்தாதான் உண்டு. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கமா. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இந்த 4 ஆண்டுகள்ல 3ஆவதா நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் அது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நிமிஷம் வரைக்கும் திமுக 18,873 ஓட்டுகள், நாம் தமிழர் 2,268 ஓட்டுகள், நோட்டாவில் 517 ஓட்டுகள் பதிவாயிருக்கு. எப்படி பாக்குறது இந்த ரிசல்ட்டை? நோட்டாவுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஆமா, 500க்கு மேல. ஸோ நோட்டா 500க்கு மேலே போயிடுச்சுனாக்கா யார் மீதுமே நம்பிக்கை இல்லாமல் மக்கள் இருவரையும் புறக்கணிக்கிறார்கள்னு ஒரு விஷயம். 18,000 வாங்கியிருக்காங்க டிஎம்கே. 18,000 விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க இல்லையா? நீங்கள் அப்படிதான் பார்க்கணும். டிஎம்கே இதை பெருமையா நான் இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி மாறு தட்டிக்கிறத விட ஒரு கேவலம் தமிழ்நாட்டில் வேற எதுவுமே இருக்குமானா இருக்காது. ஜனநாயக முறைப்படி ஒரு எலெக்ஷனை சந்திக்க துப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட 200 ரூபான்றது 300 ரூபாயை ப்ரொமோட் ஆகி காசு கொடுத்து கிட்டத்தட்ட ஈரோடு ஃபார்முலா என்பது எவ்வளவு மோசமான ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரியும். ஜனநாயகப்படி இந்த எலெக்ஷன் நடக்காது என்பதற்காக கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் பிற கட்சிகள் எல்லாமே இந்த எலெக்ஷனை புறக்கணிச்சிருக்கிறாங்க. நம்மளது அங்கே எந்த அளவுக்கு கள்ள ஓட்டுகள் போடப்பட்டது, எத்தனை நபர்களுடைய ஓட்டுகள் திருடப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும், எத்தனை நபர்கள் புகார் கொடுத்தார்கள்னு. ஸோ திமுக இதையெல்லாம் ஒரு பெருமைன்னு சொல்லிட்டு வெளியில் பேசுறதுன்றது ஒரு கால கொடுமை, அவலம். இன்னும் சொல்லப்போனாக்கா இது போன்ற ஒரு இன்னைக்கு கால சூழலில் இது போன்ற ஒரு பை எலெக்ஷன் என்பது உங்களுக்கு தெரியும். நேர்மைக்கும் இந்த பை எலெக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. எதுலேயுமே மக்களை பற்றி கவலைப்படாத நபர்கள் இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் இப்போ என்ன சொல்லுவார்னா, நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறேன். மக்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள், மக்கள் எங்களை பெருவாரியாக வெற்றி பெற்று வைத்திருக்கிறார்கள், திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி என்று வெக்கமில்லாமல் பேசக்கூடிய நிகழ்வை ஓரிரு மணி நேரத்துள்ள நீங்கள் இதை பார்க்கலாம். இதை உள்ளபடியே நீங்கள் மக்களிடம் நேரடியாக சென்று மக்கள்கிட்ட இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்கணுமே தவிர ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டே கேள்வி பதிலாம் எழுதி கொடுத்துட்டு அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் மகளிர் தொகை எப்படி, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு அவலம். பொதுவெளியில் பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு மோசமான ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடும் ஒரு கேவலமான ஒரு ஆட்சி முறையை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு வேண்டாம்ன்றதான் நிதர்சனமான உண்மை. அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நிகழ்வில் கலந்து கொள்ளும் பொழுது கருப்பு துப்பட்டாவை பார்த்து பயந்து துப்பட்டாவை எடுத்தார்கள், எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்கன்ட்டு. கலைஞர் ஊர் கலைஞர் நூறு நடத்தின பொழுது திமுகவை புறக்கணித்தார்கள். யாருமே இல்லாத கடையில் யாருக்கிட்ட டீ ஏற்றுன்ற மாதிரி ரஜினிலாம் ஆற்றிட்டு கிடந்தார். ஸோ இந்த அதிருப்தி எந்த அளவுக்கு இருந்துச்சுனாக்கா அந்த திராவிட மாடலில் தீய வைக்க அப்படின்னு சொல்லி பெண்கள் பேசி கத்துனதாக இருக்கட்டும், ஒரு முதல்வருடைய புகைப்படத்தில் வயது முதிர்ந்த ஒரு பெண் மண்ணவாரி தூத்தி பேசினதாக இருக்கட்டும், இந்த பொங்கலுக்கு அரிசிக்கு
இட்லிக்கு பதில் என்னது சக்கரை பொங்கலுக்கு சக்கரை கொடுத்து மோசமான ஒரு இதை கொடுத்தாங்கல்ல, அப்போ வந்து பெண்கள் பேசின விதமாக இருக்கட்டும், இன்றைக்கு இந்த பாலியல் அத்துமீறல் சூழலில் வந்து ஒட்டுமொத்த பெற்றோர்களும் பிள்ளைகளை வெளியே அனுப்ப பயப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவலத்தின் உச்சம். பிள்ளைகளை நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலன்னு சொல்லி ஒரு பெற்றோர்கள் எல்லாம் போராடுறாங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அரசியல் ஆரம்பித்த காலத்திலேருந்து எத்தனையோ விதமான போராட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இது போன்ற ஒரு அவலமான ஒரு போராட்டத்தை இது வரைக்கும் தமிழகம் சந்தித்ததே இல்லைனாக்கா இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு கிடைத்த மிகப்பெரிய சவுக்கடியாக தான் நம்ம பார்க்கணும். என் பிள்ளைகளை நான் எங்கே அனுப்புறதுக்கு? எங்கேயோ இல்லை, பள்ளிக்கு. கிட்டத்தட்ட பாருங்களேன், கடன் வாங்கியாவது கல்வியை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்திற்கு ஒரு ஒரு அறிவு சார்ந்த ஒரு இடத்திற்கு ஒரு பாடசாலைக்கு பிள்ளையை அனுப்புவதற்கு பெற்றோர்கள் அஞ்சுகிறார்கள், போக விடமாட்டோன்னு போராட்டம் நடத்துகிறார்கள். இந்த இடத்தில் அவர்களிடம் காவல் உயர் அதிகாரியை வச்சு பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இந்த இடத்தில் வந்து பேசியிருக்க வேண்டிய நபர் அன்பில் மகேஷ். ஆமாம், அதான் எஸ்பியை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. போலீஸை வச்சு பேசுறதுக்கு அவங்க அக்யூஸ்டா? பெற்றோர்கள் சொல்கிறீங்க. பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை வந்து சந்திச்சிருக்கிறாங்க, எவ்வளவு உளவியல் ரீதியான பிரச்சனை அணுகிறாங்க. தன் பிள்ளைகளை எந்த நேரமும் சுமந்து கொண்டே சுத்த முடியுமா? நாங்கள் என்ன கங்காருவா என்று கேட்குறாங்கல்ல. கங்காருவா இருந்தால் தூக்கி சுமந்துக்கிட்டே சுற்றலாம். யாரை நம்பி விட்டுட்டு போகிறது பிள்ளைகளை என்பது இங்கே தெரியாத ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கிறதுன்னும் பொழுது எவ்வளோ வலி வேதனை இருந்தால் அதை செஞ்சுருப்பாங்க. என் பிள்ளைகளை படிக்க அனுப்ப மாட்டேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 2025 பாடசாலைக்கு அனுப்ப பயப்படுறாங்கனாக்கா அவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி முறையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வந்து இதை குறித்து பெற்றோரிடம் யார்கிட்ட வந்து யார் ஏரியாவில் சீன் போகிறதுன்னு பேசினார் அன்பில் மகேஷ். நான் எப்படி அந்த பெற்றோர்கள்ட்ட வந்து உங்களுக்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும். ஏன் சொல்ல முடியல? ஏன் வரல? உன்னால் முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், அதனால் நீ வரல. யதார்த்தமான உண்மைதான். பாதுகாப்பான சூழலை தருவதற்கு உங்களுக்கு துப்புஇல்லை என்பது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதான் நீங்கள் வந்து சந்திக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமாக உண்மையாக இருக்கணும் பொழுது. அப்போ இந்த வெற்றியெல்லாம் ஒரு வெற்றி நீங்க கொண்டாடினாக்கா இதை விட கேவலம் ஒன்றும் கிடையாது. ஓகே சார். சார், தொடர்ச்சியாக அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து நெல்லையிலையும் முதல்வர் அவர்கள் வந்து பார்வையிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக இதில் செலுத்தினா அப்படின்னா ஏதாவது ஒரு அடுத்த கட்டம் ஒரு மாற்றம் வந்து நடக்கும் இல்லையா? எந்த நிகழ்வாக இருந்தாலும் 200 தரக்கூடியது தான் திமுக. எந்த நிகழ்வுக்குமே 200 ரூபா கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். இனி அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் திமுக அவர்கள் சொல்ல போவது, அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்னது, வீடுதோறும் எல்லோருக்கும் அல்வா கொடுக்கப்படும், அதுதான் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு 200 ரூபாய். நெல்லையில் வந்து எவ்வளவு வயது முதிர்ந்த நபர்கள் எல்லோரையும் அழைத்து வந்து முதல்வர் வந்து தன்னிச்சையாக பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் அவர்கள் ஆர்வமாக வந்தது போல் வந்து காட்டுவதற்காக நீங்கள் காமிச்சிங்க பார்த்தீங்களா? ஏதோ முதியோர் நிகழ்ச்சி போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா ஏதோ முதியோரோட இல்லத்துக்கு போன மாதிரி முதியோர் நிகழ்ச்சி மாதிரி வயது முந்த பெண்கள் எல்லாத்தையும் காசு கொடுத்து லாரியில் ஏற்றி கீழே இறங்கக்கூட முடியாமல் கீழே விழுந்து தடுமாறிட்டாங்கன்னா அந்த 200 ரூபாயில் அவங்க வாழ்க்கை போயிருமா? அவர்களிடம் இவர்கள் சொல்லுவது என்னம்மா தரேன்னு சொன்னாங்க, உணவு கொடுக்கல, பட்னியாக கிடக்கிறோம், 200 ரூபா தரேன்னு சொன்னாங்க சார். இதுக்காக தான் வந்து நிற்கிறோம்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளவு அவலமான ஒரு சூழ்நிலை. இப்போ இதற்கு மேலே இவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு அல்வா பட்டணத்துலேயும் சேர்த்து கொடுப்பாங்க. அல்வா தானே கொடுத்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க 200 ரூபாய் பிடிங்கிடுவானுங்க. ஏன்னா அல்வாவின் விலை இனி 200. இனி தமிழகம் முழுக்க வந்து அம்மா உணவகத்திற்கு போட்டியாக இனி வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக ஸ்டாலின் அவருடைய தலைமையில் வந்து இனிமேட்டு வந்து அல்வா கடைகள் தமிழ்நாடு முழுக்க திறப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாக. எதற்கு இந்த ஒரு சுய விளம்பரம் எனக்கு புரியல. தம்பி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க என்ன வைக்கிறீங்களா ஒரு விளம்பரம் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு அவசியம் இருக்கா? கிடையாதுல்ல. ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி போல் நீங்கள் போய் நின்று அதை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கா? அப்போது இது எதை சார்ந்து போகிறதுனாக்கா இன்றைக்கு சமூகத்தில் வந்து எவ்வளவு தமிழ்நாடு வடமாநிலத்தை போல வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை சந்தித்து கொண்டு இருக்கின்றது நம்ம பார்க்குறோம். மத கலவரம் என்பது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இந்த மத கலவரம் என்பது இங்கு இணக்கமாக வாழக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்த நபர்களும் ஒற்றுமையோடு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த பெருமல்ல வந்த பொழுதும் சரி, கொரோனா வந்த பொழுதும் சரி, எவ்வளவு வந்து இயற்கை சீற்றம் வந்த பொழுதும் சரி, மசூதிகளை திறந்து விட்டாங்க, எல்லோரும் அங்கே போய் உணவு வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க, சாப்பிட்டாங்க. கோயில்கள் சார்பாக இங்கே அன்னதானம் கொடுத்தாங்க, சர்ச்சில் இவ்வளோ செஞ்சாங்க. எல்லா சமூக மக்களும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்ததை தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசு பண்ணி இவ்வளோ பெரிய அரசியல் பண்ணி இந்த பிளவாடக்கூடிய அரசியல் நீங்கள் வட மாநிலம் போல் வந்து இங்கே ஒன்று திரண்டு நின்று எதிராக ஆர்ப்பாட்டம் போடக்கூடிய அளவில் ஒரு மோசமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டியது யாருனாக்கா திமுகவாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டு. ஏன்னா இவர்கள் இதற்கு அனுமதி கொடுத்து விட்டு அவர்களை ஒன்று திரண்டி அவர்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு ஐயையோ உங்கள் கோயிலெலாம் இடிச்சிருவாங்க, ஐயையோ உங்கள் கோயிலெலாம் பறி போயிடும், உங்கள் மத வழிபாட்டு முறை பறி போயிடும்னு சொல்லிட்டு உணர்வு பூர்வமாக அவர்களை தூண்டி விட்டுட்டு ஒன்று கூடிய பிறகு இவர்களுடைய திட்டம் என்னவாக இருக்கும் தெரியுமா? நான் கேள்விப்பட்டவரை
பாருங்கள், பிஜேபி சற்று வளர்வதற்கு முயற்சி எடுத்த உடனே ஒரு மத கலவரத்தை உண்டாக்க பார்க்கிறார்கள். 2026 பிஜேபி உள்ளே வந்துவிடும், அனுமதிக்காருங்க, திமுக ஓட்டு போடுங்க, நாங்கள் தான் உங்களுக்கான பாதுகாவலர்னு சொல்லி திமுக கபட நாடகம் ஆடுவதற்காக அரங்கேற்றப்பட்ட நிகழ்வு தான் இந்த திருப்பரங்குன்ற நிகழ்வாக நான் பார்க்கிறேன். பொழுது இப்படிப்பட்ட மோசமான அவலமான சூழ்நிலை, ஒரு பக்கம் மதத்தை வைத்து ஒரு பதட்டமான சூழ்நிலை, இன்னொரு பக்கம் மது போதையை வைத்து ஒரு பதட்டமான சூழ்நிலை, தொடர்ச்சியாக பெண்கள் மீது அத்துமீறல்கள் நடந்து கொண்டே இந்த பாலியல் குற்றச்சாட்டு நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? இதை விட கேவலமான அவலமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. என்னும் பொழுது யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, கர்ப்பிணிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பாருங்க, கருவுற்று இருக்கேன்னு சொன்ன பிறகும் காமம் அவனை கண்ணை மறைக்குது, அவரை கொலை செய்கிற அளவுக்கு அவன் போகிறான். இன்றைக்கு ஒரு பள்ளி மாணவி, அவருடைய 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவி ஹாஸ்டலில் தூக்க மாட்டி தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார். அது தற்கொலை தானா? தொடர்ச்சியாக எவ்வளவு பாலியல் அத்துமீறல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களை தான் நம்ம அதிகப்படியாக நம்புவோம். பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறத விட அதிகப்படியான நேரங்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா பள்ளிகளில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறதுல பெரும்பாலும் 8லேருந்து 10 மணி நேரம் பிள்ளைகள் உறக்கத்தில் இருக்கிறார்கள். அப்போ இந்த இன்ட்ராக்ஷனே இருக்காது. அப்போ அதிகப்படியாக பெற்றோரை விட ஆசிரியர் நம்பித்தான் நம்ம அனுப்புகிறோம். ஆசிரியர்கள் இங்கே பாதுகாப்பான முறையில் நடந்து கொள்ளாமல் பிள்ளைகளை, சின்ன சின்ன பிள்ளைகளை கருவுற அளவுக்கு இவன் வன்மத்தை காட்டுறான். வழி தவறி போன பிள்ளைகள் காவலர்கிட்ட உதவி கேட்டால் அவன் போலீஸ் பூத்தில் வச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அரங்கேற்றான். பொழுது என்ன மாதிரியான சமூகத்தை இந்த அரசியல்வாதிகள் இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள்ன்றது யதார்த்தமான உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இவ்வளவு மோசமான காலச்சூழலில் இருக்கிற இந்த பட்சத்தில் இவர் அல்வா கடைக்கு போகிறது, மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு விளம்பர ஆட்சி செய்து கொண்டு வீணாக ஒரு முட்டாள்தனமான மக்களை, ஒரு சமூகத்தை இங்கே வளர்த்து விடக்கூடிய வேலை இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள்னாக்கா மாவு கட்டு போட வேண்டியது இந்த ஆட்சிக்கா அந்த அக்யூஸ்டுங்களுக்கா? இது தொடர்ச்சியாக மே 4ஆம் தேதி நீட் எக்ஸாம் மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நடக்க போகுது. இந்த ஒரு நிகழ்வை எப்படி பார்க்கறது? முதல் கேள்வி, எல்லோருக்கும் நீட்டுன்னு இப்போ யார் திரும்ப ஞாபகம் வரா? மத்திய அரசுலாம் யாருமே ஞாபகம் வரதில்லை. நீட்டுனால ஸ்ட்ரெயிட்டாக ஒத்த செங்கல் உதயநிதி தான் ஞாபகத்துக்கு வராரு. கரெக்டுங்களா? நீட்டுன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு ஒத்த செங்கல் உதயநிதி தான் ஞாபகம் வரும். அவர் கொடுத்த வாக்குறுதி தான் ஞாபகம் வரும். முதல் கையெழுத்து என் அப்பா போட்டுருவார். என்னது? முதல் கையெழுத்து எங்கள் அப்பா போட்டுருவார், உங்களுக்கான நீட்டு தமிழ்நாட்டிலேருந்து விலக்கு பெற்றணும்னு சொல்லிட்டு 4 வருஷம் ஆயிடுச்சு. அதை செய்கிறதுக்கு துப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் இந்த முறையாவது நீட்டுக்கு பயிற்சி வகுப்புக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஒரு அரசாணை வெளியிட துப்பு இருக்கா? ஒரே ஒரு அரசாணை. இனி எல்லா ஸ்கூல்லையும் நீட் பயிற்சி எக்ஸ்ட்ரா டைம்லலாம் சொல்லக்கூடாது. அது ஒரு பீரியடாகவே நீங்கள் கொண்டு வரணும். +1 +2 நீங்கள் 10th நீங்கள் கரெக்டாக 10th +1 +2லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் வரும். ஒரு பீரியடாக கொண்டு அவர்களுக்கு நீட் பயிற்சியை ப்ரைவேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே இலவசமாகத்தான் பயிற்சி கொடுக்க வேண்டும். இதை ப்ரைவேட் செக்டார்ஸ் தனியாக நீட்டுக்குன்னு சொல்லி பயிற்சி முகாம்கள் வச்சு நடத்துவது என்றால் அது இலவசமாக கற்பிக்க வேண்டுமே தவிர, நீங்கள் அதற்கு பணம் வாங்கினீங்கன்னு தெரிஞ்சுனாக்கா லைசன்ஸ் கேன்சல், அவர்கள் மீது அரெஸ்ட் செய்யப்படும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரணும். செய்வார்களா? இந்த நீட்டை வச்சு கபட நாடகம் ஆடுவது, அனிதா போன்ற பிள்ளைகள் மரணம் அடைஞ்சோடனே அதை வச்சு ஒரு நாடகம் ஆடுறது, அதில் பூ போட சொல்லி புது மாப்பிள்ளை மாதிரி வர்றது, தொடர்ச்சியாக அனிதாவையும் மறந்து விட்டு இந்த முறை கார் ரேஸில் கொண்டு போய் உதயநிதி கலந்து கொண்டது, இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டே போயிருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு அடக்குமுறை இந்த பிள்ளைகள் மீது கட்டவிழ்த்துவிடப்படுகிறதுன்னு உங்களுக்கு புரியணும். ஒரு வயது வந்த பிள்ளையே ஒரு பருவத்திற்கு மேலே தந்தையே தொட மாட்டாங்க. சில வீடுகளெல்லாம் தந்தையெல்லாம் நெருக்கமாக தொடுவது கிடையாது. இன்று பிள்ளைகளை பொதுவெளியில் வைத்து தலைமுடிக்குள்ளே கையை விட்டு கோதுறது, கிட்டத்தட்ட அவர்கள் போட்டிருக்க உள்ளாடை வரைக்கும் ஒருத்தவங்க செக் பண்ணுறது, அதை மீடியா முன்னாடி பிற ஆசிரியர்கள் பிற பெற்றோர்கள் முன்னாடி இப்படி பிள்ளைகளை நடத்துவது அது என்ன சொல்கிறது, உச்சபட்ச மனித உரிமை மீறல். இது அந்த பிள்ளைகளுக்கு வகுப்பறைக்கு செல்வதற்கு முன்னாடி மன ரீதியான ஒரு உளைச்சல். நீங்கள் அந்த நேரத்தில் அந்த ஆசிரியர் எந்த மாதிரியான அணுகுமுறையில் தொடுறான்னு கூட நமக்கு தெரியாது. அவன் தொட்டு செக் பண்ணி ஆகணுன்றதுக்காக நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு இல்லையா? இதையும் வேடிக்கை பார்த்து கொண்டு தமிழ்நாடு அரசு இருக்குனாக்கா இதுக்கு மேலே நீங்கள் இருந்தால் தானே இல்லாட்டி தானே? எல்லா விதத்துலேயும் இப்படி ஒரு கேவலமான ஒரு சிஸ்டமேட்டிக் இங்கே நீங்கள் அனுமதிக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு என்ன சொல்வது? ஜெயலலிதாவை போலவோ, எம்ஜிஆரை போலவோ, காமராஜரை போலவோ, கக்கனை போலவோ உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறதா என் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்குன்றது ஒரு கேள்வி இங்கே இருக்கிறது பெற்றோர்களுக்கு. இப்படியாப்பட்ட சமூகம், இப்படியாப்பட்ட ஆட்சி முறையை அனுமதித்த நம்மளுடைய பெரும் தவறை இனி திருத்திக் கொள்ள வேண்டிய காலச்சூழல். இதை அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இந்த முறை ஒத்தச்செங்கல் உதயநிதி தொடர்ச்சியாக எல்லோரும் இந்த கேள்வி வைக்கணும். 4 வருஷம் ஆயிடுச்சு, ரகசியத்தை சொல்லு, இல்லாட்டி இந்த நீட்டுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தள்ளு, ஏதாவது ஒன்று செய்யுன்னு சொல்லி கேட்கணுமே தவிர என்ன சொல்ல முடியும் இதுக்கு மேலே? சொல்லுங்கள். இந்த கபட நாடகம் ஆடுறதுலையும் பொய் சொல்கிறதுலையும் பித்தலாட்டம் பண்ணுறதுலையும் இதைத்தான் செய்கிறாங்கன்றது விஜயும் இப்போ பதிவு பண்ணிட்டாப்புல. இவருடைய முகத்திரையை கிழிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்க சொல்வது இன்றைக்கு பிற இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு போகிற விஷயத்தை இவர்கள் செய்யாமல் எல்லாத்துக்கும் மத்திய அரசு நீங்கள் காரணம் காட்டுறீங்கனாக்கா உங்களுக்கு இங்கே சாதி அரசியல் தேவைப்படுகிறது. என்ன கவுடாவா?
முதல்வர் கேட்டார் தெரியுங்களா, ஊடகம் பார்த்து கொண்டு இருக்கிறது ஒரு நிகழ்வு வரும் பொழுது சாதியை பற்றி தான் தூக்கி வச்சிருக்கிறீங்க, நான் என்ன சாதின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு சீட்டே கொடுத்தாருன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் பொது மேடையில் பேசுனதாக இருக்கட்டும், நீ எஸ்சி தானன்னு சொல்லி பொது மேடையில் கேட்டதாக இருக்கட்டும். அப்போ சாதியையும் தூக்கி பிடித்து கொண்டு வளர்த்து விடுவது இங்கே திமுகவாக இருக்கணும் பொழுது எது இங்கேருந்து முதல்ல அப்புறப்படுத்த வேண்டும் என்பது புரிதலுக்கு உட்பட்டது. இந்த ஒரு வருஷம் இருக்குது, ஒரு வருஷத்தில் ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் அந்த நீட் விவகாரத்தில்? ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்க முடியாது தம்பி. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இயற்கையில் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஏற்பட்டு அதுவாக ஒரு முடிவெடுத்தால் தான் உண்டு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.